தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் வந்துட்டு 650 செக்மெண்ட்ல மேலும் ஒரு பைக் ஆட் பண்ணி 5வது பைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேர் 650. இது வந்துட்டு இன்டர்செப்டார் 650யோட அதே ஃபவுண்டேஷனில் தான் இந்த மோட்டார் சைக்கிளை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மோட்டார் சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, கம்ஃபர்ட் எப்படி இருந்தது, இன்டர்செப்டார் 650 கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் இந்த மோட்டார் சைக்கிள் இன்டர்செப்டார் 650யோட ஃபவுண்டேஷனில் பில்டு பண்ணி இருந்தாலும் மோட்டார் சைக்கிளோட டிசைன் பொறுத்தவரை ஒரு ரகடான ஒரு ஸ்கிராம்பிளர் ஆஸ்தட்டிக் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மோட்டார் சைக்கிளில் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதில் வந்துட்டு ஸ்கிராம்பிளர் அப்பீல என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது போக இதோட நார்மலாக இன்டர்செப்டார் 650 வந்து ரோட் ஓரியன்ட் தான் அதிகம் பயன்படுத்தப்படும். ஆனால் இதில் வந்துட்டு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்டர்செப்டாரை கம்பேர் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீல் பேஸ் வந்து 60 mm அதிகமாக 1360 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 10 mm அதிகமாக 184 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து 27 mm அதிகமாக 830 mm வந்து கொடுத்துருக்காங்க அந்த சீட்டு. ஸோ இந்த சீட் பார்த்தோம்னா சிங்கிள் பீஸ் சீட் தான் வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க. சேம் இன்டர்செப்டர்லையும் அதே சிங்கிள் பீஸ் சீட் தான். பட் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ புல்லட் கிளாசிக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற இன்னொரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தா, இது ஒரு ஹேண்டில் பார் தான். ரொம்ப வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸ்டான பொசிஷன் இல்லாமல் கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் பெக்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இதில் வந்து உட்கார்ற மாதிரி அவங்க கொடுக்கல. ஷேப் பொறுத்த வரைக்கும் பெருசாக அதே ஷேப்பில் தான் இருக்குது. ப்ளஸ் சேசிஸுமே அதே டியூப்லர் ஸ்டீலு டபுள் கிராடல் சேசஸ்லாம் இதுவுமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து சேம் அதே ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. 13.8 லிட்டர் ஃபியூல் டேங்க். எக்ஸாஸ்ட் பொறுத்தவரை இன்டர்செப்டாரில் வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு 2-in-1 எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வெப்ட் அப் எக்ஸாஸ்ட் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட்னால கிட்டத்தட்ட வந்து இந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட் வந்து 2 kg குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் நோட்டுமே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட் வந்துட்டு இன்டர்செப்டார் கம்பேர் போது 2 kg குறைவா 216 kgல இந்த மோட்டார் சைக்கிள் வெயிட் வருது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டுமே அதிகம் தான். அதனால சீட் ஹைட்டுமே கொஞ்சம் அதிகம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 830 mm சொல்லிட்டு. ஸோ பின்னாடி வந்து டியூவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு 43 mm USD4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூவல் ஷாக் அப்சர்வர் டிராவல் பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் டிராவல் வந்து கிட்டத்தட்ட 115 mm, அதாவது 27 mm அதிகமாக 115 mm அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு 130 mm சஸ்பென்ஷன் டிராவல் வருது. கிட்டத்தட்ட 20 mm வந்து இன்டர்செப்டாரோட அதிகம். டயர்ஸ் பொறுத்தவரை ஆல் டெரைன் டூவல் பர்பஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது MRF நைலாக்ஸ் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டர்ன் பேர் வந்து நாபி ட்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டியூப் டயர் தான், டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்துட்டு 100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்போக்ட் வீல்ஸ்ல மட்டும்தான் வருது. ஸோ பிரேக்ஸ் பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல வந்து 320 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல 270 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்டார் 650 கம்பேர் பண்ணும்போது ரியர் டிஸ்க் வந்து 30 mm அதிகமாக இருக்கு. ஸோ என்ஜின் பொறுத்தவரை ராயல் என்ஃபீல்டோட 650 செக்மெண்ட்ல இருக்க அதே 648cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்துறாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு டிஃப்ரெண்டான டியூன்ல ஒரு லைவா ஒரு ஃபன் டு டிரைவ் என்ஜினை வந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதோட என்ஜின் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 47.4 PS பவரும், டார்க் வந்துட்டு 8% அதிகமாக கிட்டத்தட்ட 56.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆரியோட 650 செக்மெண்ட்டில் அதிக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் இது தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எக்ஸாஸ்ட் தான். ஸோ இதனால் வெயிட் குறையுது, ப்ளஸ் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ராயல் என்ஃபீல்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த 2-in-1 எக்ஸாஸ்ட்னால 8% டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது போக டிஸ்டிங்டிவான ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கும் நம்ம.
ஸோ ஸ்விட்ச் கியர் பொறுத்தவரை கிளாஸியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல ஹார்டாக குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தவரை ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹேண்டில் பாரும் பார்த்தோம்னா இது ரப்பரில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்டில் பார் எண்டில். ஒரு நல்ல ப்ரீமியம்னஸ் கொடுக்குது பைக்குக்கு. அது போக இந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசும்போது இது வந்து 4 inch டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதாவது ஹிமாலயனில் வர அதே பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இது கொடுக்குறாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக புரிகிற மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து இதில் வந்துட்டு வெட் பிளேட் மல்டிபிளேட் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து என்ஜின் கூட வந்து 6 speed கியர் பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும்போது 2 kgs வெயிட்லெஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 8% டார்க் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. 3000 RPM தாண்டின உடனே பயங்கரமான ஒரு பிக்கப் வந்து கிடைக்குது. 5000 RPM தாண்டிட்டோம்னா இது வந்து பைக்கே உருமாறிடுது வேற லெவலுக்கு. பிக்கப் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு இப்போ எக்ஸ்லேட்டரை கொடுக்க கொடுக்க இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டிக்கு இன்னும் வேணுங்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ப்ளஸ் 142 வரைக்கும் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஒரு என்ஜின் ஸ்ட்ரெயின் தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஹை ஹேண்ட்லையும் சரி மிடில்லையும் சரி. இனிஷியலாக ஸ்பீட் எடுக்கிறதுக்கு அந்த பிக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு 3000 RPM கிட்ட வரைக்கும் தேவைப்படுது. 3000 RPM தாண்டிச்சுன்னா ஒரு பிளாஸ்ட் தான். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் 61 km/h வரைக்கும் போகுது. செகண்ட் கியரில் 93, தேர்ட் கியர் பார்த்தோன்னா 117 km/h வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு டால் கியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை கியர் சேஞ்ச் எல்லாம் பண்ணி. அதுவும் இல்லாமல் நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்துட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஆனால் ஒரு டாலான பர்சன் இருந்தாங்கன்னா இந்த பைக்கு ஈஸியாக வளைச்சு ஓட்டிட முடியும். ஸோ ஷார்ட் கன் மாதிரியோ இல்லை ஹிமாலயன் மாதிரியோ ரொம்ப கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் பெட்டர் வந்து லாங் டிரைவ்ஸ்க்கு ஹைவேஸில் போகிறதுக்கு தான் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து பெஸ்ட்டு. இதில் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா இந்த கிளச் வந்து நல்லாவே டைட்டாக இருக்குது. ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும் போது கண்டிப்பாக கை வலிக்கும், அதில் டவுட்டே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்ஜின் வந்துட்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை 650cc அதிக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ லிக்விட் கூலிங் வேற இல்லை, சொல்லவே தேவையில்லை. ஸோ ஹீட் வந்து நல்லாவே வெளியேறுது. நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷூ போட்டுட்டு ஓட்டுறது பெட்டர். வெறும் காலில் செப்பல் போட்டுலாம் அது ஓட்டவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. நான் கண்டுபிடிச்சல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு இஷ்யூ என்னன்னா இந்த சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் வந்து ஒரு கிளாசிக்ல வர மாதிரியோ இல்லை வந்து புல்லட்ல இருக்க மாதிரியோ கம்ஃபர்டபுளாக இதில் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்கு. லைட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் வேற இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு சொல்லி ஆர்ஐ வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் சாஃப்டான சஸ்பென்ஷன் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் பிட் ஹார்டரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா ஓட்டுறதுக்கு வந்து ஸ்மூத்தரா தான் இருக்கு. பட் ஆனா ஹார்டரா இருக்கிறதுனால ரொம்ப பம்பியான ரோட்ஸ்ல எல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நார்மலா நம்ம ஊர் ரோடு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த புல்லட் கிளாசிக்ல வர்ற அளவுக்கு இவங்க அந்த சஸ்பென்ஷன் சாஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இதோட ஹேண்ட்லிங் பார்த்தோம்னா ஹை ஸ்பீட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 120, 130க்கு மேலேயே வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது. காத்து ரொம்ப அடிக்கிறனால விண்ட்ஸ்கிரீன் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமா அந்த 140, 150 ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹேண்ட்லிங் வந்து பெட்டரா தான் இருந்தது. பெருசா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இஷ்யூலாம் இருக்க மாதிரி தெரியல. ஸோ கார்னரிங்லயும் ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்லிங்கில் பெருசாக இஷ்யூலாம் எதுவும் இல்லை. மற்றபடி பிரேக்கிங் வந்துட்டு போதுமான அளவு பிரேக்கிங் வந்து இருக்குது. 120க்குள்ளே போனோன்னா பிரேக்கிங் வந்து போதும். ஸோ இதே வந்து நம்ம 150 அந்த ரேஞ்சில் ஓட்டும் போது பிரேக்கிங் வந்து பத்தாது. அதுவும் முக்கியமாக அந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட்டுக்கு போகிற ஸ்பீடுக்கும் பார்க்கும்போது பிரேக்கிங் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் ஃபோர்ஸ் அதிகம் கொடுத்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு. மற்றபடி பெரிய ட்ராபேக்ஸ் எதுவும் கிடையாது. ஹை குவாலிட்டியான ரைட் வந்து கொடுக்குறாங்க. லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சீட்டில் வந்து ஓட்டிட்டு போகலாம். ஸோ பெருசாக எனக்கு முதுகு வலியெல்லாம் இல்லை. ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் தொடர்ந்து ஒரு 1.25 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். பெருசாக முதுகு வலியெல்லாம் எதுவும் ஏற்படலை இது வரைக்கும். ஆனால் புல்லட் கிளாசிக்கில் இருக்க அளவுக்கு கம்ஃபர்ட் இதில் கிடையாது. ஸோ டோட்டலாக இந்த மோட்டார் சைக்கிளுக்கு 5 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கலர்னா இதுதான் நான் சொல்லுவேன். இதோட மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா 22 km/L தான். அவங்க சொல்றதே அவ்வளோதான் இருக்கு. மேபி 20 கிட்ட கூட குறையலாம். ஒரு லாங் டிரைவ் போகணும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கலாம். மைலேஜ் எல்லாம் பார்த்தா இந்த மோட்டார் சைக்கிள் வாங்குறதுல யூஸே கிடையாது. மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.39 லேக்லேருந்து 3.58 லேக் வரைக்கும் அவங்க வந்து ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்செப்டாரோட 40,000 rupees வந்து அதிகம். இந்த மோட்டார் சைக்கிள் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, பெர்ஃபார்மன்ஸ், நம்ம அதிகம் டூரிங் போவோம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஸ்மூத்தரா இருக்கணும், அந்த மாதிரி
எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பைக் வாங்கலாம். அவங்களுக்கான ஷூட்டான ஒரு பைக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு பார்த்தா இந்த பைக் வந்து அவங்களோட சாய்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ்.